வணக்கம். தரம் 13 தமிழ் அலகு ஐரோப்பியர் காலம் செய்யுள் இலக்கியங்கள். ஆசிரியர் எஸ். வரதராஜன், வவுனியா கணேஸ்வரா மகாவித்யாலயம், வவுனியா. தமிழ் அலகு ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள். ஐரோப்பியர் கால அறிமுகம். நாயக்கர் காலத்தை அடுத்து 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளை கொண்டது ஐரோப்பியர் காலமாகும். பிரித்தானியர், பிரான்சியர் ஆகிய ஐரோப்பிய தேசத்தவரது ஆட்சிக்குள் தமிழ்நாடு உட்பட்டிருந்ததால் இக்காலம் ஐரோப்பியர் காலம் என அழைக்கப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகள், பிரித்தானியர், பிரான்சியர் ஆகிய ஐரோப்பிய தேசத்தவரது ஆட்சிக்குள் தமிழ்நாடு உட்பட்டிருந்ததால் இக்காலம் ஐரோப்பியர் காலம் என அழைக்கப்படுகிறது. வர்த்தக நோக்கில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் தமது மதமான கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முற்பட்டனர். இந்நிலையில் சுதேச மதமான இந்து மதம் நலிவடைகின்ற நிலை உருவானது. கத்தோலிக்க மத பிரசாரங்களுக்கு எதிராக இந்து மதவாதிகள் தமது சமய பிரச்சாரங்களை மேற்கொள்ள தொடங்கினர். இந்து மதமும் கிறிஸ்தவ மதமும் பிரச்சார ரீதியாகவும் கண்டன ரீதியாகவும் போட்டியிட்டு வளர்ந்து கொண்டு சென்றன. இக்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த இஸ்லாமிய சமயம் தமது மத பிரச்சாரத்தையோ பிறமத கண்டனங்களையோ புரியாமல் தமது மத கருத்துக்களை சீரிய முறையில் வளர்த்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டது. அதாவது இஸ்லாமிய மதம் இந்து மதத்தோடையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தோடையோ கண்டன ரீதியாக போட்டியிடாமல் தமது மத கருத்துக்களை சீரிய முறையில் வளர்த்தெடுக்கும் பணியில், தமது சமயத்தை வளர்த்தெடுக்கும் பணியில் இஸ்லாமிய சமயம் விளங்கியது. ஆனால் இந்து சமயமும் கிறிஸ்தவ சமயமும் போட்டியிட்டு கொண்டிருந்தன. இதனால் இக்காலத்தில் சமயமே இலக்கியங்களின் பிரதான பாடுபொருளானது. இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என முச்சமயங்களும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்தின. இக்கால இலக்கியங்களை நோக்கினால் உரைநடை இலக்கியங்கள், செய்யுள் இலக்கியங்கள், நாடக இலக்கியங்கள் என 3 பெரும் பிரிவுகளில் தோன்றின. இனி ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் பற்றிய வினாக்களை நோக்குவோம். பின்வருவனவற்றை சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் பெரிதும் சமய சார்புடையனவாக விளங்கின. சரி, ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் பெரிதும் சமய சார்புடையனவாகவே விளங்கி இருக்கின்றன. அது இந்து சமயமோ கிறிஸ்தவ சமயமோ இஸ்லாமிய சமயமோ ஏதோ ஒரு சமய சார்புடையனவாகவே விளங்கின. ஆகவே அது சரி. ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் முற்கால செய்யுள் இலக்கிய மரபை பின்பற்றாமல் தோற்றம் பெற்றன. விடை பிழை. ஏனென்றால் ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் முற்கால செய்யுள் இலக்கிய மரபை பின்பற்றியே தோற்றம் பெற்றன. நாயக்கர் காலம், சோழர் காலம் முதலான முற்கால செய்யுள் இலக்கிய மரபை பின்பற்றியே ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றதனால் இந்த கூற்று பிழையானது. இக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் சமய உண்மைகளை விளக்கும் புராண பிரபந்தங்களையே இயற்றினர். சரி, இக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் சமய உண்மைகளை விளக்கும் புராண பிரபந்தங்களையே இயற்றினர் என்பது சரியான கூற்று.
ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு புதியனவாய் வந்த சமயங்களாக சமணம், பௌத்தம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இக்கூற்றானது பிழையானது. ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு புதியனவாக வந்த சமயங்களாக கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகியவற்றைத்தான் குறிப்பிட முடியும். ஆகவே சமணம், பௌத்தம் என்பது பிழையான கூற்று. நாயக்கர் கால புலவர்கள் போற்றிய இலக்கிய மரபையே ஐரோப்பியர் கால புலவர்களும் போற்றினர். அதாவது நாயக்கர் கால புலவர்கள் போற்றிய, புலவர்கள் என்றால் செய்யுள் இலக்கியம்தான், புலவர்கள் போற்றிய செய்யுள் இலக்கிய மரபையே ஐரோப்பியர் கால புலவர்களும் போற்றினர் என்பது சரியான கூற்று. அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர் இயற்றிய பிரபந்தமாகும். சரி, அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர் இயற்றிய பிரபந்தமே ஆகும். காஞ்சி புராணம் சிவஞான முனிவரால் இயற்றப்படவில்லை. இக்கூற்று பிழையானது. ஆகவே காஞ்சி புராணம் சிவஞான முனிவராலேதான் இயற்றப்பட்டுள்ளது. ஆகவே இயற்றப்படவில்லை என்பது பிழை. ஐரோப்பியர் கால இந்து சமயம், ஐரோப்பியர் காலத்தில் இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என மும்மத சார்பான செய்யுள் இலக்கியங்களும் தோற்றம் பெற்றன. சரி, மும்மத சார்பான செய்யுள் இலக்கியங்களும் தோற்றம் பெற்றன என்பது சரியான கூற்று. வீரமா முனிவர் உரைநடை இலக்கியங்கள் பலவற்றை மட்டுமன்றி செய்யுள் இலக்கியங்களையும் இயற்றியுள்ளார். சரி, வீரமாமுனிவர் உரைநடை இலக்கியங்களை மட்டுமல்லாமல் செய்யுள் இலக்கியங்களையும் இயற்றியுள்ளார் என்பது சரியான கூற்று. ஐரோப்பியர் காலத்தில் தோன்றிய சிறந்த கிறிஸ்தவ சமய சார்புடைய சிற்றிலக்கியம் தேம்பாவணி ஆகும். இக்கூற்று பிழை. தேம்பாவணி ஒரு காவியம். ஆகவே அது சிற்றிலக்கியம் அல்ல. ஐரோப்பியர் காலத்தில் தோன்றிய சிறந்த கிறிஸ்தவ சமய சார்புடைய சிற்றிலக்கியம் என்பது பிழை. அது காவியம் ஆகும். ஆகவே இக்கூற்று பிழையானது. இதுவரை 10 வினாக்கள் கூற்றுக்களின் அடிப்படையில் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுவதை பற்றி நோக்கினோம். அடுத்து 2வது பெரிய வினா, பின்வரும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இந்து சமயத்தை சார்ந்த இக்கால புலவர்களுள் முதன்மையான ஒருவர். 3 புலவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அலியார் புலவர், தாயுமான சுவாமிகள், வேதநாயகம் பிள்ளை. சரியான விடை இந்து சமயத்தை சார்ந்த இக்கால புலவர்களுள் அமைந்த விடையில் சரியான விடை தாயுமான சுவாமிகள். கத்தோலிக்க மதத்தினராய் இருந்த போதும் சமரச மனப்பான்மையுடைய புலவர் என்று அவர் பாக்களால் அறியத்தக்க புலவர் யார்? கத்தோலிக்க மதத்தினராய் இருந்த போதும் சமரச மனப்பான்மையுடைய புலவர் என்று அவர் பாக்களால் அறியத்தக்க புலவர் சரியான விடை மயூரம் வேதநாயகம் பிள்ளை. சர்வ சமய கீர்த்தனை, நீதி நூல், பெண் புத்தி மாலை முதலிய செய்யுள் நூல்களை பாடிய புலவர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை, உமறு புலவர், ராமலிங்க அடிகள். சர்வ சமய கீர்த்தனை, நீதி நூல், பெண் புத்தி மாலை முதலிய செய்யுள் இலக்கியங்களை பாடிய புலவரும் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. இந்து சமய சார்பில்லாத புலவர் பின்வருவோரில் யார்? கோபாலகிருஷ்ண பாரதியார், அண்ணாமலை ரெட்டியார், வண்ணக்களஞ்சிய புலவர். இவர்களுள் இந்து சமய சார்பில்லாத புலவர் வண்ணக்களஞ்சிய புலவர். அவர் இஸ்லாமிய சமய சார்புடையவர். இஸ்லாமிய சமய சார்பான செய்யுள் இலக்கியங்களுள் முதன்மையான ஒன்றாக கொள்ளப்படுவது முஹைதீன் புராணம், நாகை அந்தாதி, சீரா புராணம்.
மூன்றுமே இஸ்லாமிய சமய சார்பான செய்யுள் இலக்கியங்களாக இருந்த போதிலும் இஸ்லாமிய சமய சார்பான செய்யுள் இலக்கியங்களில் முதன்மையான ஒன்றாக கொள்ளப்படுவது சீரா புராணம் ஆகும். வீரமா முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கியம் அல்லாதது இரட்சணிய மனோகரம், திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்பாள் அம்மானை. வீரமா முனிவரால் இயற்றப்பட்ட இலக்கியம் அல்லாதது இரட்சணிய மனோகரம், அது எச்சே கிருஷ்ணபிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது. இதில் உள்ள ஏனைய 2 நூல்களும் வீரமா முனிவரால இயற்றப்பட்டவை. சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் முதலிய பெருங்காப்பியங்களை தழுவி தமிழ் மரபு பிறளாது இயற்றப்பட்ட கிறிஸ்தவ இலக்கியம் எது? அடைக்கல நாயகி வெண்பா, தேம்பாவணி, இரட்சணிய யாத்திரிகம். சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் முதலிய பெருங்காப்பியங்களை தழுவி தமிழ் மரபு பிறளாது இயற்றப்பட்ட கிறிஸ்தவ இலக்கியம் தேம்பாவணி ஆகும். பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி விருத்தப்பாவால் தமிழில் பாடப்பட்ட கிறிஸ்தவ சமய இலக்கியம் எது? இரட்சணிய யாத்திரிகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, பெண் புத்தி மாலை. பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி விருத்தப்பாவினால் தமிழில் ஆக்கப்பட்ட அல்லது பாடப்பட்ட கிறிஸ்தவ சமய செய்யுள் இலக்கியம் இரட்சணிய யாத்திரிகமாகும். எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை என்பவர் ஆங்கில நூலில் தழுவி இதனை ஆக்கியுள்ளார். ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டு புலவர்களுள் பெருந்தொகையான பிரபந்தங்களை பாடிய புலவர் யார்? ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டல்ல பிள்ளைகள், ஈழ நாட்டு புலவர்களுள் பெருந்தொகையான செய்யுள் பிரபந்தங்களை பாடிய புலவர் யார்? கனகசபை புலவர், சேன அதிராய முதலியார், உடுப்புட்டி சிவசம்பு புலவர். ஐரோப்பியர் காலத்தில் ஈழநாட்டு புலவர்களுள் பெருந்தொகையான பிரபந்தங்களை பாடிய புலவர் உடுப்புட்டி சிவசம்பு புலவர் ஆவார். இனிப்பு ஆண்டோன் படைப்போர் என்ற இஸ்லாமிய செய்யுள் இலக்கியத்தை பாடிய புலவர் யார்? மாதுரு சாஹிப் புலவர், அலியார் புலவர், வண்ணக்களஞ்சிய புலவர். இனிப்பு ஆண்டோன் படைப்போர் என்ற இஸ்லாமிய செய்யுள் இலக்கியத்தை பாடிய புலவர் அலியார் புலவர். மூன்றாவது பெரிய வினா, நூல்களும் அதன் ஆசிரியர்களும் என்ற வகையில் பின்வருவனவற்றை தொடர்பு படுத்துக. நூல்களும் அந்த நூல்களை இயற்றிய ஆசிரியர்களும் என்ற அடிப்படையில் பின்வருவனவற்றை தொடர்பு படுத்துக. தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, அடைக்கல நாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி. தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, அடைக்கல நாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி. இந்த நூல்களை இயற்றியவர் வீரமா முனிவர். அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் காஞ்சி புராணம். அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் காஞ்சி புராணம் ஆகிய நூல்களை இயற்றிய புலவர் சிவஞான முனிவர். சீரா புராணம், முதுமொழி மாலை. சீரா புராணம், முதுமொழி மாலை ஆகியவற்றை இயற்றிய புலவர் உமரு புலவர். இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம். இரட்சணிய யாத்திரியம், இரட்சணிய மனோகரம் ஆகியவற்றை இயற்றியவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. திருத்தணிகை புராணம், திருவானைக்கா புராணம், இதனை இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். சர்வசமய கீர்த்தனை,
நீதி நூல் பெண் புத்தி மாலை. சர்வசமய கீர்த்தனை, நீதி நூல், பெண் புத்தி மாலை ஆகியவற்றை இயற்றியவர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. நான்காவது பெரிய வினா, பொருத்தமான விடையை தெரிவு செய்து இடைவெளியை நிரப்புக. பொருத்தமான விடையை தெரிவு செய்து இடைவெளியை நிரப்புக. ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் பெரிதும் கீறு சார்புடையனவாக விளங்கின. சமய, சமூக. சரியான விடை, ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் பெரிதும் சமய சார்புடையனவாகவே விளங்கின. இக்காலத்தில் இந்து சமயத்தின் வளர்ச்சியை கீறு சமயங்களின் வளர்ச்சி வீழ்ச்சியடைய செய்து கொண்டிருந்தது. சமண பௌத்த, கிறிஸ்தவ, இஸ்லாமிய. இக்காலத்தில் இந்து சமயத்தின் வளர்ச்சியை சமண பௌத்த சமயங்களின் வளர்ச்சி வீழ்ச்சியடைய செய்யவில்லை. இக்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய சமயங்களின் வளர்ச்சியே வீழ்ச்சியடைய செய்து கொண்டிருந்தது. ஐரோப்பியர் கால பகுதியில் வாழ்ந்த புலவர்கள் சமய உண்மைகளை விளக்கும் கீறு நூல்களை இயற்றினர். தத்துவ சாஸ்திர, புராண பிரபந்த. ஐரோப்பியர் கால பகுதியில் வாழ்ந்த புலவர்கள் சமய உண்மைகளை விளக்கும் புராண பிரபந்த நூல்களையே இயற்றினர். தாயுமான சுவாமிகள் கீறு சமரச நிலையை போதித்தவர். வேதாந்த சித்தாந்த, சமூக சமத்துவ. தாயுமான சுவாமிகள் வேதாந்த சித்தாந்த சமரச நிலையை போதித்தவர் ஆவார். 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் 16 தலபுராணங்களையும் 10 பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்களையும் 11 அந்தாதி மாலைகளையும் இயற்றிய இந்து சமய புலவர் கீறு ஆவார். 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் 16 தலபுராணங்களையும் 10 பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்களையும் இயற்றிய 10 பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்களையும் 11 அந்தாதி மாலைகளையும் இயற்றிய இந்து சமய புலவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆவார். ஐரோப்பியர் காலத்தில் தோன்றிய கிறிஸ்தவ சமய சார்புடைய மிகச்சிறந்த காவியமாக, கிறிஸ்தவ சமய சார்புடைய மிகச்சிறந்த காவியமாக கீறு கொள்ளப்படுகிறது. ஐரோப்பியர் காலத்தில் தோன்றிய கிறிஸ்தவ சமய சார்புடைய மிகச்சிறந்த காவியமாக தேம்பாவணி கொள்ளப்படுகிறது. தேம்பாவணி எனும் காவியத்தில் கீறு பிறப்பு, வரலாறு, கத்தோலிக்க மத பெருமைகள் என்பன கூறப்பட்டுள்ளன. தேம்பாவணி எனும் காவியத்தில் ஜேசுநாதரின் பிறப்பு, வரலாறு, கத்தோலிக்க மத பெருமைகள் என்பன கூறப்பட்டுள்ளன. வீரமா முனிவர் கீறு முதலிய பெருங்காப்பியங்களை தழுவி தமிழ் மரபு பிறளாது தேம்பாவணி எனும் காவியத்தை இயற்றினார். வளையாபதி குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். வீரமா முனிவர் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் முதலிய பெருங்காவியங்களை தழுவி தமிழ் மரபு பிறளாது தேம்பாவணி எனும் காவியத்தை இயற்றினார். ஆங்கில மொழியில் ஜோன் பான்ஜன் என்பவரது பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்ற நூலை தழுவி தமிழில் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்களால் கீறு இயற்றப்பட்டுள்ளது. ரட்சணிய மனோகரம், ரட்சணிய யாத்திரிகம். சரியான விடை
ஆங்கில மொழியில் ஜோன் பஞ்சன் என்பவரது பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்ற ஆங்கில நூலை தழுவி தமிழில் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்களால் இரட்சணிய யாத்திரிகம் இயற்றப்பட்டுள்ளது. பிற மத கண்டனம் செய்வதையோ பிற சமயத்தவரை தம்பசப்படுத்தும் பிரச்சார நோக்கத்தையோ கீறு சமய செய்யுள் இலக்கியங்கள் கொண்டிருக்கவில்லை. இஸ்லாமிய கிறிஸ்தவ சரியான விடை. பிரமத கண்டனம் செய்வதையோ பிற சமயத்தவரை தம்பசப்படுத்தும் பிரச்சார நோக்கத்தையோ இஸ்லாமிய சமய செய்யுள் இலக்கியங்கள் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்தவ சமய செய்யுள் இலக்கியங்கள் கண்டனம் செய்வதையும் பிரச்சார நோக்கத்தையும் கொண்டிருந்தன. ஆனா ஐரோப்பிய கால இஸ்லாமிய சமய செய்யுள் இலக்கியங்கள் அதனை கொண்டிருக்கவில்லை. ஐந்தாவது பெரிய வினா, சுருக்கமான விடை தருக. ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு புதியனவாய் வந்த சமயங்கள் யாவை? கிறிஸ்தவம், இஸ்லாம். ஐரோப்பியர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு புதியனவாக வந்த சமயங்கள் கிறிஸ்தவம், இஸ்லாம். இக்காலத்தில் வாழ்ந்த இந்து சமய சார்பான புலவர்களுள் முதன்மையான சிலரை குறிப்பிடுக. தாயுமான சுவாமிகள், ராமலிங்க அடிகள், சிவஞான முனிவர், கச்சியப்ப முனிவர், கோபாலகிருஷ்ண பாரதியார். இக்காலத்தில் வாழ்ந்த இந்து சமய சார்பான புலவர்களுள் முதன்மையானவர்களாக தாய்மான சுவாமிகள், ராமலிங்க அடிகள், சிவஞான முனிவர், கச்சியப்ப முனிவர், கோபாலகிருஷ்ண பாரதியார் முதலியோரை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பின் அனுபவ வாயிலாக பெற்ற சமய உண்மைகளை தோத்திர உருவில் அருளிய இக்கால பெரியார்கள் யார்? நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பின் அனுபவ வாயிலாக பெற்ற சமய உண்மைகளை தோத்திர உருவில் அருளிய ஐரோப்பியர் கால பெரியார்களாக புலவர்களாக தாயுமான சுவாமிகள், ராமலிங்க அடிகள் ஆகியோரை குறிப்பிடலாம். வாடாத மாலை என்று அழைக்கப்படும் காவியம் எது? வாடாத மாலை என்று அழைக்கப்படும் காவியம் தேம்பாவணி ஆகும். காப்பிய நலன் விளங்க நபிகள் திலகத்தின் வரலாற்றை கூறும் சீவிய சரிதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? காப்பிய நலன் விளங்க நபிகள் திலகத்தின் வரலாற்றை கூறும் சீவிய சரிதம் என்று அழைக்கப்படும் நூல் சீராப்புராணம் ஆகும். அடுத்த பெரிய வினா, இறுதி வினாவும் கூட. மேற்கற்ற வினாக்களின் அடிப்படையில், வினாக்கள் என்றா வினா விடைகளின் அடிப்படையில் ஐரோப்பியர் கால இலக்கிய பண்புகளை சுருக்கமாக கூறுக. ஐரோப்பியர் கால இலக்கிய பண்புகளில், அதாவது செய்யுள் இலக்கிய பண்புகளில் முதன்மையானது சமய சார்புடையனவாக தோற்றம் பெற்றுள்ளன. இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம் என சமய சார்புடையனவாக தோற்றம் பெற்றுள்ளன. நாயக்கர் கால புலவர்கள் போற்றிய செய்யுள் இலக்கிய மரபையே ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கிய மரபை பின்பற்றி தோற்றம் பெற்றுள்ளன. அதாவது நாயக்கர் கால புலவர்கள் போற்றிய செய்யுள் இலக்கிய மரபை பின்பற்றியே ஐரோப்பியர் கால புலவர்களும் செய்யுள் இலக்கியங்களை இயற்றினர். சமய உண்மைகளை விளக்கும் புராண பிரபந்தங்களாக தோற்றம் பெற்றன. ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்கள் சமய உண்மைகளை விளக்கும் புராண பிரபந்தங்களாக தோற்றம் பெற்றுள்ளன. சமய சார்பான காவியம் தோற்றம் பெற்றுள்ளன. ஜேசு வரலாற்றை கூறும் தேம்பாவணி சமய சார்பான காவியம். சோழர் கால காவிய மரபை தழுவி இக்கால காவியம் தோற்றம் பெற்றன. சோழர் காலத்தில் தோற்றம் பெற்ற சீவக சிந்தாமணி,
கம்பராமாயணம் முதலிய காவியங்களை தழுவியே தேம்பாவணி இயற்றப்பட்டுள்ளது. ஆங்கில மொழி இலக்கிய மரபை தழுவி இக்கால இலக்கியம் தோற்றம் பெற்றுள்ளன. H.A. கிருஷ்ணபிள்ளை பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற ஆங்கில நூலை தழுவி தமிழிலே ரட்சணியாத்திரியத்தை ஆக்கியமை குறிப்பிடத்தக்கது. சமூக சமத்துவ நோக்கோடும் இக்கால செய்யுள் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுள்ளன. மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல்கள் சமூக சமத்துவ நோக்கோடும் தோன்றியுள்ளன. எனவே நாங்கள் இதுவரை நேரமும் ஐரோப்பியர் கால செய்யுள் இலக்கியங்களின் பண்புகளை நோக்கினோம். நன்றி.